நண்பர்களே, யுக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்து ஏறக்குறைய 3 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. ஆனால் அது அடிக்கடி உலகத்தை மிரட்டி கொண்டே இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். தற்போதும் இந்த வாரம் அது உலகைய மிரட்டும் வகையில் நியூக்ளியர் வார்ஹெட், அதாவது அணு ஆயுதங்களை கொண்டு ஒரு தயார் நிலையில் உள்ளதா என்பதை சோதனை செய்வதற்காக ஒரு பயிற்சி ஒன்றினை அது ஆரம்பித்துள்ளது. நண்பர்களே, ரஷ்யா நாட்டின் வடமேற்கு பகுதியில் உள்ள ஒரு இடத்தில் தனது நாட்டின் மிக முக்கியமான இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் என்று சொல்லக்கூடிய, அதாவது கண்டம் விட்டு கண்டம் சென்று தாக்கக்கூடிய மிக நவீனமான அதிக வலிமை பெற்ற RS-24 யார்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மிசைலை அது சோதனை செய்து வருகிறது. அதாவது இந்த மிசைலை அனுப்புவதற்கு ரஷ்யாவின் படை தயாராக இருக்கிறதா என்பதை சோதனை செய்வதற்காக இந்த பயிற்சி நடத்தப்படுகிறது. நண்பர்களே, RS-24 யார்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த இன்டர் கான்டினென்டல் மிசைல் சுமார் 11,000 முதல் 13,000 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய திறமை வாய்ந்தது. இது உலகத்திலே மிக சிறந்த மிசைல் என்றும், ஆனால் இதற்கு அடுத்தபடியாக சார்மாட் என்று சொல்லக்கூடிய இன்னொரு மிசைலையும் ரஷ்யா வைத்துள்ளது. அதுதான் உலகத்திலே மிக சிறந்த மிசைல் என்றும் கூறப்படுகிறது. இந்த RS-24 என்று சொல்லக்கூடிய இந்த மிசைல் தற்போது பயன்படுத்துவதற்காக அது தயார் நிலையில் இருக்கின்றதா என்பதனை சோதனை செய்து வருவது ரஷ்யா. ஏனென்றால் சென்ற வாரம் அமெரிக்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையே சவுதி அரேபியாவில் பேச்சுவார்த்தை நடத்தது. இந்த பேச்சுவார்த்தையில் உக்ரைன் போரை எவ்வாறு தடுத்து நிறுத்துவது என நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் பேச்சுவார்த்தையை நடத்தியது நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு நன்கு தெரிந்திருக்கும். அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ மற்றும் ரஷ்யா வெளியுறவுத்துறை அமைச்சர் லார்வோ ஆகியோர் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இந்த பேச்சுவார்த்தையின் போது ஏற்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் திரு ட்ரம்ப் அவர்கள் கூறும்போது, ஏற்கனவே 3 ஆண்டுகளுக்கு முன்பே ரஷ்யா கேட்ட கன்செஷனை உக்ரைன் கொடுத்திருக்கலாம், அந்த போரினை அப்போதே தடுத்திருக்கலாம். ஆகவே இந்த போரினை நடத்துவதில் ரஷ்யாவிற்கு எந்த விதமான குறையும் நாம் சொல்ல முடியாது. ரஷ்யா கேட்ட சில நிபந்தனைகளை அமெரிக்காவும் உக்ரைனும் அதை வழங்கியிருக்கலாம். அவ்வாறு வழங்கி அந்த போர் ஏற்படாமல் தடுத்திருக்கலாம். இதன் மூலம் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் $350 பில்லியன் அதிகமான அளவில் செலவு ஏற்பட்டுள்ளது. இந்த செலவை எவ்வாறு திரும்ப அமெரிக்கா பெறப்போவது என்பது தெரியவில்லை என்ற வகையில் அவர் பேசியுள்ளார். ஆகவே இந்த போரை உடனடியாக நிறுத்துவதற்கான ஏற்பாடுகளை அமெரிக்காவும் செய்து வருகிறது. யார்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த மிசைல் மொபைல் லான்ச்சரிலிருந்தும் சைலோ என்று சொல்லக்கூடிய மிசைல்களை சேமித்து வைக்கக்கூடிய கிடங்குகளிலிருந்தும் ஏவ முடியும் என்று கூறப்படுகிறது. இது சாலிட் புரப்லண்ட், அதாவது திட எரிபொருள் நிரப்பப்பட்ட ஒரு ஏவுகணை. சார்மாட் என்பது திரவ எரிபொருள் நிரப்பப்பட்ட ஏவுகணை. இந்த 2 ஏவுகணைகளுமே அமெரிக்கா கில்லர் என்று கூறப்படுகிறது. இந்த ஏவுகணை அமெரிக்கா வரை சென்று தாக்கப்படுகிறது. ஏனென்றால் உலகில் அதிக அளவில் அணுஆயுதங்களை வைத்திருப்பது ரஷ்யா, அதற்கு அடுத்தபடியாக அமெரிக்கா. ஆகவே ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துவதற்கு அதிக நாட்கள் ஆகும். ஆனால் அதற்கு இடையில் அமெரிக்காவின் இந்த போர் நிறுத்த நடவடிக்கைகளை மீறி ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவை தாக்குவதற்கு ஏதேனும் முயற்சியில் ஈடுபட்டால் முதலில் இந்த ஏவுகணை தான் பயன்படுத்தப்படும். உலக நாடுகளை அணுசக்தி மூலம் அழிக்க வேண்டும் என்பது ரஷ்யாவின் நோக்கமல்ல. ஆனால் ரஷ்யாவிற்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் ஐரோப்பிய நாடுகள் இறங்கினால் அவர்களுக்கு பதிலடி கொடுப்பதற்காக யார்ஸ் என்ற மிசைலை பயன்படுத்துவதை தவிர ரஷ்யாவுக்கு வேறு வழி இல்லை என்று திரு புட்டின் அவர்கள் ஏற்கனவே தெரிவித்துள்ளார். நண்பர்களே, ஏற்கனவே சென்ற ஜூலை மாதம் இதே போன்று இந்த அணுசக்தி கொண்டுள்ள யார்ஸ் மிசைல்களை கொண்டு சோதனை செய்தது ரஷ்யா. அது மட்டும் இல்லாமல் டேக்டிக்கல் மிசைல் என்று குறுகிய தொலைவில் சென்று குறுகிய அளவு சேதத்தை உருவாக்கக்கூடிய அணுசக்தி ஆயுதங்கள் பொருத்தப்பட்ட மிசைல்களையும் ஏற்கனவே 3 முறை ரஷ்யா சோதனை செய்துள்ளது. இந்த யார்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த மிசைல் பல வார்கடுகளை பொருத்தி கொண்டு செல்லக்கூடியது. இந்த யார்ஸ் என்று சொல்லக்கூடிய இன்டர் கான்டினென்டல் மிசைல்
4 வார்கேடுகளை கொண்டு செல்லக்கூடியது. 4 வார்கேடுகளும் தனித்தனியாக இலக்குகளை தாக்கக்கூடிய தன்மை உடையது என்று கூறுகிறார்கள். சிலர் இது 10 வார்கேடுகளை கொண்டிருக்கும். 10 வார்கேடுகளும் தனித்தனியாக இடத்தில் சென்று தாக்கக்கூடிய தன்மை உடையது என்று கூறப்படுகிறது நண்பர்களே. ஆகவே மிக விரைவில் ரஷ்யா, உக்ரைன் ஆகிய 2 நாடுகளுக்கு இடையிலான அந்த போர் நிறுத்தப்படுமானால் உலகம் மிக அமைதியான நிலையில் இருக்கும். அதுவரை உலக நாடுகள் அனைத்துமே, குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் அதிகமான பதட்டத்திலே இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. ஏனென்றால் ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவை மிக அதிகமான எதிரியாக கருதி வருகின்றன. ஆகவே திரு ட்ரம்ப் அவர்கள் எவ்வகையிலும் இந்த போரை நிறுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் அவர் செயல்பட்டு கொண்டு வருகிறார். நண்பர்களே, இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியை முடித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். இதுபோன்ற இராணுவத்தின் வளர்ச்சி, நாட்டின் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இன்றைய நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.